அனைவருக்கும் வணக்கம். நான் 50 வயது முதியவள். எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். எனது கணவன் 20 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டார். அப்பொழுது எனது மகன் சிறுவனாக இருந்தான். அதன் பிறகு நான் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளவில்லை. என்னையும் என் பிள்ளையையும் எனது அண்ணன் தான் பார்த்து கொண்டார். அவர்களுக்கு ஒரு பெண் பிள்ளையும் உள்ளது. இப்பொழுது மகனும் வாலிப வயதை அடைந்தான். நானும் எனது அண்ணனின் மகளை அவனுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என முடிவு செய்தேன். அவனிடம் அவளை திருமணம் செய்து கொள்ள கேட்டேன். அதற்கு அவனும் வேறு ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் அவளை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றும் கூறினார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவனிடம் அண்ணனின் மகளை திருமணம் செய்து நாம் இப்பொழுது போலவே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கலாம். நீ வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்தால் அவள் எப்படி இருப்பாளோ என தெரியாது. நான் சொல்வதை கேள், அவளை மறந்துவிட்டு என் அண்ணனின் மகளை திருமணம் செய்து கொள் என வற்புறுத்தினேன். ஆனால் அவனும் கடைசி வரை என்னுடைய பேச்சை கேட்கவே இல்லை. அவனும் அத்தை மகளிடம் நான் சிறு வயதிலிருந்தே பழகி வருகிறேன். இதுவரை எனக்கு அவள் மேல் எந்த ஒரு ஈர்ப்பும் உண்டாகவில்லை. சொல்லப்போனால் அவளை என் தங்கையாகவே நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைப்பது போல நான் காதலிப்பவள் கிடையாது. அவள் நமது குடும்பத்தையும் உங்களையும் அன்பாக பார்த்து கொள்வாள். அவளுக்கென்று வேறு எந்த உறவும் இல்லை. திருமணம் செய்தால் அவளை தான் திருமணம் செய்து கொள்வேன், இல்லை என்றால் இப்படியே இருந்து விடுவேன் என்றும் என் மகன் கூறினான். நானும் மகனின் பேச்சை கேட்டு வேறு வழி இல்லாமல் திருமணத்திற்கு சம்மதித்தேன். திருமணமும் ஒரே கோவிலில் சாதாரணமாக நடந்து முடிந்தது. எனது மருமகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். சில நாட்களிலேயே எங்கள் குடும்பத்தை அன்பாகவும் அரவணைப்பாகவும் நடக்கவும் தொடங்கினாள். என் மீதும் அதிக மரியாதையுடனும் அக்கறையுடனும் பார்த்து கொண்டாள். நானும் சில சமயம் யோசிப்பதுண்டு, எனது அண்ணனின் மகளை திருமணம் செய்து வைத்திருந்தால் கூட எனது மகன் நானும் இவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டோம் என்று. எனது மகன் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுகிறான். அவன் மிகவும் நல்லவன். அவன் எப்பொழுதுமே என்னை அன்பாகவும் பார்த்து கொண்டான். ஆனால் ஒரே விஷயத்தில் மட்டும் அவனை என்னால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அவன் மது அருந்தும் பழக்கம் கொண்டவனாக இருந்தான். ஆனால் யாருக்கும் எந்த தொந்தரவும் தரமாட்டான். மது அருந்தினால் நேராக வீட்டிற்கு வந்து படுத்து விடுவான். நானும் அவனிடம் பலமுறை கண்டித்தேன். ஆனால் அவன் கேட்பது போல இல்லை. நானும் திருமணம் முடிந்து மனைவி பேச்சை கேட்டு திரிந்து விடுவான் என நினைத்தேன். திருமணமும் நடந்து 6 மாதங்களும் முடிந்துவிட்டன. ஆனால் இந்த 6 மாத காலத்தில் அவன் திருந்துவதாக இல்லை. அவனது மனைவியும் இதை பற்றி என்னிடம் எந்த குறையும் கூறவும் இல்லை. நானும் போக போக சரியாகி விடுவான் என விட்டுவிட்டேன். ஒரு நாள் விடிய காலை நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது எனது அடைக்கதவு வேகமாக தட்டப்படவே நானும் குழப்பத்துடனே வெளியே திறந்து பார்த்தேன். அங்கே எனது மகன் அழுது கொண்டு எனது மனைவி விஷத்தை குடித்துவிட்டு இறந்து விட்டாள் என்றான். நானும் அதிர்ச்சியடைந்து அவனது அறையில் போய் பார்க்க அவள் வாயில் நுரையுடன் இறந்து கிடந்தாள். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எனது மகனும் கதறி அழுது கொண்டிருந்தான். அவனிடம் விசாரிக்க அவனும் எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் கண் விழித்து பார்க்கும் பொழுது அவள் இறந்து கிடந்தாள் என கதறி அழுதான். அவள் எதற்காக இப்படி இறந்து போனாள் என எனக்கு குழப்பமாகவே இருந்தது. பின்பு தெருவில் உள்ளவர்களுக்கு விஷயம் தெரிந்து ஒவ்வொருவராக வீட்டிற்கு வந்து தொடங்கினார்கள். நானும் அவளுக்கு இறுதி சடங்கு செய்வதற்கு ஏற்பாடுகளையும் செய்ய தொடங்கினேன். அவளுக்கென்று உறவினர்கள் யாரும் இல்லை. இதனால் அவளது மரணத்தை பற்றி விசாரிக்கவும் யாரும் வரவில்லை. எனது மகன்தான் பாவம். அவளது உடல் அருகே அமர்ந்து நீண்ட நேரமாக கதறி அழுது கொண்டிருந்தான். துக்கத்திற்கு வந்த சில பெண்கள், ஆம்பளையாக இருந்து கொண்டு இப்படி அழுகிறானே, இவன் மனைவி மேலே எவ்வளவு பாசம் வைத்திருப்பான் என பேசிக்கொண்டும் இருந்தனர். சில பெண்களோ அவனின் அத்தை தான் ஏதோ இவளை செய்துவிட்டால் தனது மகளை திருமணம் செய்ய முடியாத கோபத்தில் அவள்தான் எதையாவது செய்திருப்பாள் என பேசிக்கொண்டும் இருந்தனர். வேறு சில பெண்களோ இவள் சாக வேண்டியவள்தான். ஃபேஸ்புக்கில் நிறைய ஆண்களுடன் பழக்கம் வைத்திருந்தாள். கணவன் இருக்கும் பொழுதே நிறைய ஆண்களுக்கு தன்னுடைய புகைப்படத்தை பகிர்ந்து உள்ளாள். ஆனால் நம்மிடம் நல்லவள் போல நடித்து கொண்டிருந்தாள். அனைத்து விஷயமும் கணவனுக்கு தெரிந்திருக்கும். அதனால் தான் தற்கொலை செய்து கொண்டாள் என்றும் கூறினார்கள். எனக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது. நமது மருமகள் அப்படிப்பட்டவளா என நானே யோசிக்க தொடங்கினேன். இப்படிப்பட்டவளையா நாம் நல்லவள் என நினைத்தோம்? நம் வீட்டில் இல்லாத சமயங்களில் என்னென்ன நடந்திருக்குமோ என யோசித்து அவள் மேல் எனக்கு வெறுப்பும் உண்டானது. பின்பு இறுதி சடங்கிற்கான காரியங்கள் நடக்கவும் ஆரம்பித்தது. சில பேர் வந்து மருமகளை எதிர்ப்பதற்கு எடுத்தும் சென்றனர். ஆனால் எனது மகன்தான் அவளின் உடலை கட்டிப்பிடித்து கொண்டு விட மறுத்தான். நானும் அவனை சமாதானம் செய்து இறுதி சடங்கை நடத்தி வைத்தேன். அவள் இறந்து 3 மாதங்கள் கடந்துவிட்டன. ஆனால் எனது மகனின் நடத்தையில் எந்தவிதமான மாற்றமும் தென்படவில்லை.
அவன் முன்பை விட அதிகமாக இப்போது மது அருந்தவும் தொடங்கினான். இரவினில் சரியான தூக்கம் வராமல் மனைவியை நினைத்து அழுது கொண்டும் இருப்பான். அவனை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் வேதனையாகவும் இருந்தது. இவனை இப்படியே விட்டுவிட்டால் சரிவராது என யோசித்து இவனுக்கு வேறொரு திருமணம் செய்யவும் நினைத்தேன். அதை பற்றி எனது அண்ணனிடம் பேசலாம் என அவர் வீட்டிற்கு சென்றபோது அவரும் அண்ணியும் பேசிக் கொண்டிருப்பதை நான் கேட்டேன். அவர்களும் நாம் நினைத்தது போல நடந்துவிட்டது, இனி என்ன நடக்கிறதோ என பொறுமையாக இருந்து பார்ப்போம் என பேசிக் கொண்டிருந்தனர். இதை கேட்கும் பொழுது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஒருவேளை இவர்கள்தான் எனது மருமகளை ஏதோ செய்துவிட்டார்களோ என எனக்கு தோன்றியது. மருமகள் எதனால் தற்கொலை செய்து கொண்டாள் என இதுவரைக்கும் எனக்கு தெரியவில்லை. எனக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது. நானும் ஒரு முடிவிற்கு வந்தேன். மறுநாள் காவல் நிலையம் சென்று அனைத்து விவரங்களையும் புகாராக அளித்துவிட்டு வந்தேன். எனது மகனிடம், நீ இப்படியே இருந்தால் உனது உடல் நலம் மிகவும் பாதிக்கப்படும். நான் சொல்வது போல நீ வேறொரு திருமணத்தை செய்து கொள். இதனால் உனது மனைவியை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து விடலாம். நீ இப்படி உன் உடலை கெடுத்து கொள்வதால் இறந்தவள் திரும்பி வரப்போவதில்லை என்றும் நான் கூறினேன். அவளது முடிவை அவளே தேடிக்கொண்டாள். உனக்கென்று ஒரு வாழ்க்கை உள்ளது, நீயும் உனது வாழ்க்கையை சந்தோஷமாக தொடங்கு என்றேன். ஆனால் அவனும், எனது மனைவி இல்லாத இந்த உலகத்தில் எனக்கு வாழவே பிடிக்கவில்லை, நான் இப்படியே இருந்து விடுகிறேன், தயவுசெய்து என்னை இப்படியே விட்டுவிடுங்கள், தொந்தரவு செய்யாதீர் என கூறிச் சென்றான். நானும் மருமகள் எப்படி இருந்தால் என தெரிய வந்தால் அவன் அதன் பிறகாவது வேறொரு திருமணத்திற்கு சம்மதிப்பான் என்று நினைத்தேன். காவல்துறையை சேர்ந்தவர்கள் எனது வீட்டிற்கு வந்து விசாரித்து சென்றனர். ஆனால் அவர்களால் எதையுமே கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. காரணம், மருமகளின் உடலை எதிர்த்ததால் எந்த தடயமும் கிடைக்கவில்லை. எனக்கும் இதை நினைத்து நிம்மதி பறிபோனது. எங்கே எனது அண்ணனின் மனைவி அவர்களின் மகளை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்ற கோபத்தினால் சாப்பாட்டில் விஷம் வைத்து கொடுத்து அவளை கொன்றுவிட்டார்களோ எனவும் எனக்கு தோன்றியது. ஒருபுறம் மகன் இப்படி நம் கண்முன்னே சீரழிந்து வருகிறானே, இவனுக்கு நல்ல காலம் எப்பொழுது வரும் என மனவேதனையும் அடைந்தேன். நாளுக்கு நாள் அவன் மனம் உடைந்து சரியாக உறங்க முடியாமலும் உடல் மெலிந்தும் காணப்பட்டான். ஒரு நாள் இரவு உறங்கி கொண்டிருக்கும் பொழுது கதவை தட்டும் சத்தம் கேட்டது. நானும் இந்த நேரத்தில் யாராக இருப்பார் என யோசித்து கதவை திறந்தேன். அங்கே எனது மகன் மது அருந்திவிட்டு அழுது கொண்டபடியே தள்ளாடி நின்று கொண்டிருந்தான். அவனை பார்க்கும் பொழுது ஒருபுறம் கோபமாக வந்தாலும் மறுபுறம் பாவமாகவும் தோன்றியது. அவனை அழைத்து உள்ளே அமர வைத்தேன். பின்பு, நீ இப்படி செய்வதால் அவள் திரும்பி வரப்போவதில்லை, ஏன் நீ அதையே நினைத்து உன்னை நீ கெடுத்துக் கொள்கிறாய் என அறிவுரையும் கூறினேன். அவனும், நான் தெரியாமல் தவறு செய்துவிட்டேன், என்னால் நிம்மதியாக வாழ முடியவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள் என எனது காலில் விழுந்தான். நானும் குழப்பமடைந்து அவனை பார்த்து கொண்டிருந்தேன். பின்பு அவனை அமர வைத்து என்ன நடந்தது என பொறுமையாக விசாரிக்கவும் தொடங்கினேன். அவனும் பேச ஆரம்பித்தான். நான் அவளை முதலாக பார்க்கும் பொழுது எனக்கு உங்களின் ஞாபகம்தான் வந்தது. அவளுக்கு அப்பா அம்மா இல்லை என்பதால் அதே போலவே அவளுக்கும் தோன்றியது. பின்பு இருவருமே காதலிக்க தொடங்கினோம். நானும் அந்த காலங்களில் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன். இவளை நல்லபடியாக கவனித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை மனதிலும் தோன்றியது. பின்பு நீங்கள் சம்மதித்து திருமணமும் நடைபெற்றது. வாழ்க்கை இன்னும் அழகாக மாறியது. அவள் என் மேல் அதிகமாக பாசமும் வைத்திருந்தாள். நானும் மது குடிப்பதை நிறுத்திவிடுகிறேன் என அவளிடம் சத்தியமும் செய்திருந்தேன். அவளும் சீக்கிரம் நிறுத்திவிடுங்கள் என அறிவுரை கூறியும் வந்தாள். ஒரு நாள் நான் வேலை பார்க்கும் அலுவலகத்திலிருந்து என்னை பணி நீக்கம் செய்து விட்டார்கள். விசாரிக்கும் பொழுது அங்குள்ள மேலாளர் வேறு ஒருவரிடம் பணத்தை வாங்கி கொண்டு என்னை வேலையிலிருந்து நீக்கி விட்டார்கள் என தெரிய வந்தது. நானும் இதை எனது மனைவிடம் வந்து தெரிவிக்க அவளும் அதிர்ச்சி அடைந்தாள். இது இல்லை என்றால் வேறு ஒரு வேலை தேடிக்கொள்ளலாம் என ஆறுதலும் அளித்தாள். நானும் சில நாட்களாகவே வேலை தேடிக்கொண்டு இருந்தேன். ஆனால் சொல்லிக்கொள்ளும்படி எந்த வேலையும் சரியாக அமையவில்லை. பின்பு ஒரு நிறுவனத்தில் குறைந்த சம்பளத்திற்கு வேலை கிடைத்தது. நானும் தற்பொழுது இதுவே கிடைப்பது பெரிய விஷயம் என நினைத்து அந்த வேலைக்கு சேர்ந்தேன். ஆனால் அதன் மூலம் அந்த சம்பளத்தை வைத்துக்கொண்டு என்னால் சமாளிக்க முடியவில்லை. ஒரு நாள் நானும் எனது நண்பர்களும் மது அருந்திக் கொண்டிருக்கும் பொழுது நண்பன் ஒருவன் யோசனை கூறினான். இதன் மூலம் அதிக பணம் கிடைக்கும் என்றான். அந்த யோசனை கேட்டதுமே கோபத்தில் அவனுடன் சண்டையிட்டும் வந்தேன். 2 நாட்கள் கழித்து அந்த யோசனையை பற்றி நினைவுக்கு வர நாமும் இது போல செய்தால் என்ன என்று என் மனதில் தோன்றியது. அப்பொழுது கூட மது அருந்துவதற்கு கூட பணம் இல்லையே என்ற நினைப்பில்தான் அந்த முடிவையும் எடுத்தேன். அதன்படி என் மனைவியின் பெயரில் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்டை திறந்து அவளது புகைப்படங்களை பதிவேற்றமும் செய்தேன். அவள் நல்ல அழகு என்பதால் நிறைய பேர் நண்பர்களாக வருவதற்கு அழைப்பும் விடுத்தார்கள். நானும் அவளது அழைப்பையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுடன் உரையாடவும் தொடங்கினேன். மனைவியை வெளியில் அழைத்து சென்று விதவிதமான புகைப்படங்களை எடுத்து தினமும் பதிவேற்றமும் தொடங்கினேன். இதை பார்த்து நிறைய பேர் நட்புக்கான அழைப்பையும் தந்தனர். நானும் அவர்களிடம் வெவ்வேறு கதைகளையும் கஷ்டங்களையும் சொல்லி அவளிடமிருந்து பணம் கேட்கவும் தொடங்கினேன்.
அவர்கள் நிறைய பேர் உண்மை என நம்பி பணத்தை வாரி வழங்கினார்கள். இதன் மூலமாக எனது கைகளில் அதிகமாகவே பணம் புழங்கியது. சிலர் காதலிப்பதாக கூறி பேசி வந்தனர். நானும் அவர்களை காதலிப்பதாகவும் சம்மதம் தெரிவிக்க அவர்களும் அதிக அளவில் பணத்தை அனுப்பத் தொடங்கினார்கள். இப்படியே பணம் அதிகமாக என்னிடம் வரத் தொடங்கியது. இது கொஞ்சம் கொஞ்சமாக தெருவில் உள்ளவர்களுக்கும் தெரிய ஆரம்பித்தது. அவர்களும் எனது மனைவிடம் கூற, அவளும் என்னிடம் வந்து தெருவில் உள்ளவர்கள் இதை போல பேசிக்கொள்கிறார்களே என கூறினாள். நானும் உன்னை போல வேறு யாராவது இருந்திருக்கும், தெரியாமல் அப்படி சொல்கிறார்கள், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என சமாதானப்படுத்தினேன். அவளும் அதை நம்பினாள். ஒரு நாள் அன்று பிடித்த புகைப்படத்தை பதிவேற்றம் செய்யும் பொழுது எப்படியோ அதை கவனித்து விட்டாள். அவளும் கோபமடைந்து என்னிடம், நான் உங்களுடைய மனைவி, எனது மரியாதையை இப்படி பாழாக்கி விட்டீர்களே என கதறி அழத் தொடங்கினாள். நானும் அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தேன். ஆனால் அவளோ கேட்பதாக இல்லை. உடனடியாக உங்களிடம் சொல்வதாக சொல்லி அறை கதவை திறப்பதற்கு முற்பட்டாள். எனக்கு பயமாகி போனது. எங்கே வெளியில் தெரிந்தால் மனைவி வைத்து சம்பாதித்து நினைக்கிறேனே என கேவலமாக பேசுவார்கள் என நினைத்தேன். அவளை பிடித்து இழுத்து எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சியும் செய்தேன். ஆனால் அவளோ எதையும் கேட்கும் மனநிலையில் இல்லை. வேறு வழி தெரியாமல் அவளை கீழே சாய்த்து தலையணையை எடுத்து அவள் முகத்தில் வைத்து அழுத்தி கொன்றும் விட்டேன். பிறகு வெளியே சென்று விஷம் வாங்கி வந்து அவளுடைய வாயில் ஊற்றி படுக்க வைத்து விட்டேன். விடிந்ததும் எதுவும் தெரியாது போல இருந்து அழுது கொண்டு எல்லோரிடமும் கூறினேன். என்மேல் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவில்லை. அதே போல நானும் நடந்து கொண்டேன். ஆனால் அவள் இறந்த சில நாட்களிலேயே அதிகமான கனவுகள் வர ஆரம்பித்தன. கனவில் என் மனைவி வந்து, உன்னுடன் நான் சந்தோஷமாக வாழ்வேன் என்று நம்பினேன். ஆனால் நீ என்னுடைய கற்பை வைத்து அதன் மூலமாக பணம் சம்பாதித்து என்னையும் கொன்று விட்டாய். உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என, எனது மரணத்திற்கு பழி வாங்குவேன் என கூறினாள். நானும் பயந்து போய் இரவு நேரங்களில் உறங்குவதையே தவிர்த்து விட்டேன். ஆனாலும் இப்பொழுதெல்லாம் எங்கு பார்த்தாலும் அவள் உருவமாகவே தெரிகிறது. என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியவில்லை. எந்த நேரத்தில் எது நடக்கும் என பயமாக உள்ளது. சில சமயம் என்னை நம்பி வந்தவரை இப்படி செய்து கொன்றுவிட்டோமே என நினைக்கும் பொழுது என் மேலே எனக்கே கோபமாக வருகிறது. தற்கொலை செய்து கொள்ளலாம் என்றும் தோன்றுகிறது என்று கூறிக்கொண்டே அங்கே உறங்கியும் போனான். நானும் என்ன செய்வது என்று தெரியாமல் அதிர்ச்சியாக நின்று கொண்டிருந்தேன். என்னால் அவன் சொல்வதை நம்பவும் முடியவில்லை. ஏனென்றால் அனைவரிடமும் பாசமாகவும் பண்பாகவும் நடந்து கொண்டவன் என் மகன் மது குடிப்பதற்கு பணமில்லை என்று இதே போல கீழ்த்தனமான ஒரு வேலையை செய்ய துணிந்திருப்பானா எனவும் நான் நினைத்தேன். ஆனாலும் அவனே சொன்ன பிறகு என்னால் நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. பொழுது விடிந்ததும் எனது அண்ணனிடம் விஷயத்தை கூற, அவரும் அவரின் மனைவியும், எனக்கு இதில் சந்தேகம் இருந்தது. அவன் மேல் கோபப்பட்டது உண்மைதான். ஆனால் அவனை கொல்லும் அளவிற்கு நான் மோசமானவள் இல்லை. இதை எங்கே உன்னிடம் சொன்னால் வயதான காலத்தில் உன் மனம் கஷ்டப்படுமோ என்று நினைத்து நானும் அமைதியாக இருந்து விட்டேன். இப்பொழுது உனக்கே தெரிந்துவிட்டது. இனி முடிவெடுக்க வேண்டியது நீதான் என்று கூறிவிட்டு என் அண்ணனின் மனைவியும் சென்று விட்டார்கள். நானும் பலமாக யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தேன். மனதை கல்லாக்கி கொண்டு காவல் நிலையத்துக்கு சென்று அனைத்து உண்மைகளையும் கூற, அவர்கள் எனது மகனையும் பிடித்தும் சென்றனர். போகும்பொழுது கூட எனது மகன், அம்மா, உங்கள் மேல் எந்த தவறும் இல்லை. தவறு அனைத்துமே நானே செய்தேன். எனக்கு தண்டனை அனுபவிப்பதில் எந்த குற்ற உணர்வும் இல்லை. இதுதான் எனக்கும் வேண்டும். இருக்கும் காலங்களில் அவள் நினைவாக கழித்து விடுகிறேன் என்றும் கூறினான். என்னை மன்னித்து விடுங்கள் என கூறியும் சென்றான். நான் ஆசையாக வளர்த்த எனது அன்பு மகன் குடிக்க அடிமையாகி இப்படி தன்னுடைய வாழ்க்கையவே இழந்து விட்டானே என்று நான் மன வருத்தப்பட்டேன். குடியால் என்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையே இப்படி நாசமாகி விட்டது என தினம் தினம் நடித்து என்னுடைய நாட்களையும் கழித்து கொண்டிருக்கிறேன்.